வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மோடி அவர்கள் பேசியது, மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், நீங்கள் யாரோ சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் தான் பரிதாபத்துக்குள்ளாவாங்க. யார் அந்த பரிதாபசாலி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். யார் மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம்னு சொல்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒன்று உதயநிதி, இன்னொன்று ஸ்டாலின். அப்போ நீங்கள்லாம் பரிதாபத்தில் இருக்க போகிறீங்கன்னு மோடி சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா வச்சு செய்ய போகிறாருன்னு அர்த்தம். நவீன் ராகுல் இங்கே வர்றது இன்றைக்கி வெளிப்படையாக இதை மட்டும் இல்லை, நேரு அவர்கள், செந்தில் பாலாஜி அவர்கள், ஏவா வேலு அவர்கள்னு ஒரு பெரிய பட்டியலே போடுறாரு மோடி. அப்போ மோடியே சொன்னதுக்கு பிறகு இன்றைக்கி ஈடி எப்படி ரியாக்ட் பண்ணும்? அதையும் தாண்டி இவ்வளோ தூரம் மோடி சொல்லிவிட்டு எலெக்ஷன் நேரத்தில் யாரையுமே உள்ளே வைக்கலைன்னா மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. ஒன்று திமுக சொல்லும், பார்த்தீங்களா எங்களுக்கு மடியில் கனமில்லை, மோடியால் கூட எங்களை உள்ளே வைக்க முடியலன்னு. அந்த தப்பை மோடி பண்ண மாட்டார். பத்திரமா இருக்க போகிறாங்க. நம்ம ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம், பத்திரமா இருப்பாங்கன்னு சொன்னோமா, நடந்துச்சா? அதையும் தாண்டி மோடி பேசியது, அது எடப்பாடி பழனிசாமி பேசியது. எடப்பாடி பழனிசாமி குளிங்கி சிரிக்கிறார். இன்னொன்று டிடிவி தினகரன் இன்றைக்கி அன்புமணி. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து வலிமையாகிட்டு இருக்குன்னு நம்ம தொடர்ந்து சொன்னோம். மோடி அப்படிங்கிறவர், மோடிங்கிற தனி மனிதர் இல்லை, இந்தியா தேர்தல் ஆணையம், இராணுவம், கீணுவம் எல்லாம் ஒரு கண்ட்ரோல் இருக்குது. அவர் கரெக்டாக அவர் பாயிண்ட்டை பிடிக்கிறார். ஏன்னா பிஜேபி அப்படிங்கிறது திருப்பரங்குன்றம் விஷயத்தில் போய் அவர் கோயிலை கும்புறதாகட்டும், பூர்ணச்சந்திரன்கிற ஒரு பக்தர் இறந்துட்டார் அப்படின்னு அவர் சென்டிமெண்ட்டாக டச் பண்ணுறதாகட்டும், இவங்க இந்துக்களையும் இழிவுபடுத்துகிறாங்க, இந்துக்களுடைய நம்பிக்கையில் இழிவுபடுத்துகிறாங்க அப்படின்னு இன்றைக்கி திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை கிழிச்சு தொங்க போட்டிருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா போன தடவை கூட இந்த மாதிரிலாம் பேசலை. இப்போ என்ன அர்த்தம்? என்னப்பா மோடிக்கு பயப்பட மாட்டோம், ஈடிக்கு பயப்பட மாட்டோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மேலே என்கிட்ட மண்டிட்டு இருக்கீங்க, இங்கே என்னப்பா சவுண்டு விட்றீங்க? சவுண்டே விடக்கூடாது, இனிமேல் சைலன்ஸ் தான். இப்போ சொல்லுங்கள் உதயநிதி அவர்களை பார்த்து, மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் வச்சு செஞ்சுட்டாரு. அப்போ பின்னால் இருக்கக்கூடிய பரபரப்பான செய்திகள் என்ன? இது ஏன் இந்த மாதிரி சொல்கிறாரு? அடுத்தடுத்து நடக்கக்கூடிய திருப்பம் என்ன? இப்பவும் சொல்கிறோம், அடுத்த வாரத்துலேருந்து சரியான ரைடு இருக்குது, இவங்க சீக்கிரம் உள்ளே போகிறாங்க. பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்கள், இவங்க உள்ளே போனாருன்னா அனுதாபம்னு நினைக்கிறீங்க? ஐயோ ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாருன்னு அவங்க பையன் உதயநிதி என்னமா உழைக்கிறார். இங்கேருந்து துபாய்க்கு போகிறாரு, டக்குன்னு பிரச்சனை நடந்த உடனே வராரு. அது ஓய்வை கூட கொண்டாட முடியல, இப்படி ஒரு உதயநிதி ஓடி உழைக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முதல் நாளே படம் பார்க்காத மக்களுக்காக ரிவ்யூ போடுறாரு, நாய்க்குட்டியை வச்சு வீடியோலாம் போடுறாரு. இன்னொரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் யார் இருந்தாலும் உடனே மெடல் கொடுக்குறாரு. ஸ்போர்ட்ஸை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திட்டார். உதயநிதி அவர்கள் துணை முதல்வரானவுடனே தமிழ்நாடு எங்கேயோ போயிடுச்சு. தம்பிகள் பாருங்கள், வேலையே பார்க்காம தம்பிகள் கோடிக்கணக்கில் வாட்ச் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் பெருமைகள். நல்லா யோசனை பாருங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உதயநிதி நினச்சிருந்தால் எப்படி செயல்பட்டுருக்க முடியும்? முதல்வருடைய பையனை என்னமோ பண்ணியிருக்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக இப்போ சனாதனம் அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கை, அதை விட்டுருவோம், அதை பற்றி நம்ம பேச வேணாம். அது மோடி பேசுகிறார். ஆனால் மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம்னு இவங்க சொல்கிறது வெகுஜன மக்கள் ரசிக்கலை. ஏன்? உங்கள் அப்பா எதுக்கு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனார்? 4 வருஷமாக போகல, வீடியோ வேறு போடுறீங்க. 4 வருஷமாக நான் ஏன் போகலன்னு இப்போ ஏன் போனீங்க? உங்களுக்கும் பிஜேபிக்கும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் மக்களுக்கு தெரியாமல் இருக்கும். நம்ம சொன்னோம், இதையும் சொன்னோம், நீங்கள் பழைய வீடியோ பாருங்கள். எனக்கு கடைசியாக மோடி அப்பட்டமாக சொல்லிடுவார். என்ன சொல்லுவார்? நீங்கள் நேராக மேலே வந்தீங்கப்பா என்னை பார்க்குறதுக்குன்னு சொல்லுவார். நான் இது சட்டமன்றத்தில் நான் இருக்கேன். அப்போ நம்ம முதலமைச்சர் அப்போ கலைஞர் அவர்கள், அந்த பக்கம் எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் காங்கிரஸ் ஏதோ ஒரு கோரிக்கையை எழுப்புறாரு. உடனே முதலமைச்சர் கலைஞர் சொன்ன வார்த்தை, ஏங்க 2 நாளைக்கு முன்னாடி கூட எங்கள் வீட்டில் ஒரு உதவி வாங்கிட்டு போனீங்களா இல்லையான்னு சொல்லி காமிச்சார். நீங்கள் சொல்லி காமிக்கும் போது மோடி சொல்லி காமிக்க மாட்டார். இனிமேல் தான் இருக்குது கச்சேரி. ஏன் இதை சொல்கிறோம்னா, நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய புச்சாலியா? அதாவது மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், தந்தை பெரியாரின் மறு உருவமே ஸ்டாலின் தான், இளம் பெரியார் தந்தை பெரியாரின் மறு உருவம் உதயநிதி, ராஜராஜ சோழன்லாம் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. மோடி அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு சரிங்க ஸ்டாலின் நீங்கள் அப்படியே இருந்துக்காங்க, அடுத்து 26 29 அப்படியே நீங்களே இருந்துக்காங்க அப்படி சொல்லுவார்னு நினைக்கிறீங்களா? நான் சொன்னோம், எழுதி வச்சுக்காங்க, இது வேலைக்கு ஆகாதுன்னு. வச்சு செய்ய போகிறாங்கன்னா செஞ்சுட்டாங்க. அது இந்த மாதிரி ஒரு வார்த்தை பிரைம் மினிஸ்டர் சொன்னார்னா என்ன சொல்கிறாரு? 40,000 கோடி இன்றைக்கி டாஸ்மாக் ஊழல். ஐயா செந்தில் பாலாஜிக்கு வச்சாரா வேட்டு? நகராட்சி துறையில் போஸ்டிங் வாங்கிட்டு நீங்கள் இது போட்டிருக்கீங்க, காசு வாங்கிட்டு போஸ்டிங் போட்டிருக்கீங்க. நகராட்சி துறை 2. நீங்கள் பாலம் கட்டுறதுல எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கீங்க? அதாவது இன்னொன்று, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீர்வளத்துறை, கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. துரைமுருகன் வந்துட்டாரா உள்ள? துரைமுருகன் யோசிச்சிருப்பார், ஐயோ பாவம் போல நான் இருக்கேன், ஹாஸ்பிட்டல் இருக்கேன், என்னையாம்பா மூடி இருக்கிறாருன்னு . அப்ராணி. இன்னொரு பக்கம் பார்த்தா எடப்பாடி பழனிசாமி
அதிமுக ஆட்சி, அதாவது மோடியை உட்காச்சி வச்சுக்கிட்டே அதிமுக ஆட்சி தாங்க அமையும். நீங்கள் வேணால் என்டிஏங்க, நான் அதிமுக ஆட்சி தான் அமையும். இன்றைக்கி பேச்சு எல்லாருடைய பேச்சும் பார்த்தீங்கன்னா, இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எடப்பாடியுடைய பேச்சு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எந்த அளவுக்கு திமுகவை இறக்க முடியுமோ அந்த அளவுக்குலாம் இறக்கி வச்சு செஞ்சுட்டார். டிடிவி தினகரன் சூப்பரான பேச்சு தான். ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லிட்டு இருக்கும்போது மற்ற மாநிலங்கள்லாம் நடக்குது. எங்கள் பீகார் நடக்குது, மற்ற மாநிலம் நடக்குது, காங்கிரஸ் ஆளுற மாநிலங்களே நடக்குது, கர்நாடகா நடக்குது, ஏன் நீங்கள் நடத்த முடியல அப்படின்னு கேட்கும்போது வெகுஜன மக்கள் அதை பார்க்குறாங்க. இன்றைக்கி இன்னும் குறிப்பாக வந்து மோடி அவர்களே இன்றைய பயணம் அப்படிங்கும்போது மக்கள் எல்லோரும் கூர்மையாக பார்க்க வேண்டியது ஒரே விஷயம்தான், இவங்க எப்போ ஜெயிலுக்கு போகிறாங்க. மக்களை தானே பார்த்துட்டு இருக்க மக்கள். நீங்கள் சொல்லுங்கள், மோடி 1000 பெஸ்ட்டுங்க, எப்போங்க உள்ளே போவாங்க அதான பேசுவீங்க. இவ்வளோ பிரம்மாண்டமான கூட்டம், மோடி பேசுறது அதெல்லாம் வேணாம். ஏன்னா திமுக சொல்லுது நாங்கள் ஒன்றுமே கொடுக்கவே இல்லை ஒன்றிய அரசு. அவர் சொல்கிறார் மோடி இவ்வளோ கொடுத்தனே இவ்வளோ கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்களே பாருங்கள், 6 லட்சம் வீடு வந்து நாங்கள் வந்து கட்டி கொடுக்கணும்னு சொன்னேன், 3 லட்சம் வீடு தான் கட்டியிருக்காங்க. மிச்சம் 3 லட்சம் வீடு வந்து என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல, என்கிட்டருந்து ஃபண்டை வாங்கி ஆட்டையை போட்டாங்க சொல்கிறார் அவர். நான் அப்படி கொடுத்தேன் இப்படி கொடுத்தேன், இத்தனை திட்டங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பட்டியலிடுறார். அப்போ ஒரு மாஃபியா கும்பல் தமிழ்நாட்டை ஆண்டுட்டுருக்கு. இந்த கொள்ளை கூட்டம் தமிழ்நாட்டை கொள்ளையடித்து விட்டது திமுக. இவ்வளோ நாள் என்ன பேசுவாங்கன்னா, தமிழ்நாட்டை கொள்ளையடித்து விட்டது திமுக, நீங்கள் பாடம் புகட்டுங்கம்பாங்க. இப்போ அப்படி பேசலை. மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் நீங்கள் சொல்கிறது என்ன பெருமைப்படுத்துகிற மாதிரி இருக்குது. யாரா மோடியை? ஏன்னா நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க. மக்கள் பார்க்குறவங்க சும்மா விடுவாங்களா? என்ன உள்ள அர்த்தம்னா, இருக்குப்பா உங்களுக்கு ஆப்பு. நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி திமுக ஒன்றும் வேணாம். நவீன் ராகுல் போயிட்டார்ல, அடுத்த வாரம் இருக்குது கச்சேரி. ஐயா இவர் நம்ம பேர் அது நேரு அவர்களை தூக்கி உள்ளே வச்சா திமுக கலங்குமா கலங்காதான்? சார் அவர்கிட்ட 30-40 தொகுதி இருக்குது சார். அடுத்து அவரை அடித்து சுதாரிக்கிறதுக்குள்ளேயே உடனே ஏவாவேலுவை தூக்கிட்டா, ஏவாவேலுக்கு ஏதாவது நீங்கள் யோசிக்க கொடுத்துக்குள்ளே செந்தில் பாலாஜி தூக்கிட்டா, மூர்த்தியை தூக்கிட்டா, 5 பேர் பத்திரமா உட்காருங்கப்பா. புழலில் போடுறாங்களோ ஜிகாரில் போடுறாங்களோ ஒன்றுமே புரியல. இவங்க உள்ளே போயிட்டா கூட இருக்கவங்களாம் அவங்களையும் தூக்கிட்டா. கெஜ்ரிவால் அழுதாரில், ஐயோ நான் விடுதலையாகினது ரொம்ப மகிழ்ச்சி சொல்லிக்கோ, முடிச்சு விட்டோம் உங்களை. கெஜ்ரிவாலுங்கிற பேரே தெரில, இன்றைக்கி எம்எல்ஏவாக கூட இல்லை. நடந்துதான். அப்போ எப்படி மோடி உங்களை சும்மா விட்டுருவார்? இன்னொன்று நிறைய பேர் சொல்கிற மாதிரி இல்லைங்க, அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஆனால் என்னென்னா மோடிக்கே சிக்கலுங்க. 2026 வந்து திமுக ஜெயிச்சதுன்னா 2029 திமுக மேலோங்கிறோம். இன்னொன்று மோடி சொல்கிறார் பாருங்கள், இந்தியாவிலே காங்கிரஸை முற்றிலும் முதல்ல தூக்கி எறிஞ்ச மாநிலம் தமிழ்நாடு. இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி மேலே என்னென்ன வேலைலாம் பண்ணீங்க நீங்கள்? 2 பேரும் அவ்வளோ திருட்டு பசங்க. ஏன்னா காங்கிரஸ் அவருக்கு இருக்குது, இயற்கையிலே இருக்குன்னா காங்கிரஸ் தான் அவங்களுக்கு முக்கிய எதிரி திமுக விட. பழனிசாமி ஒருபடி மேலே போய் இன்றைக்கி உலக நாடுகளின் ஒரு முக்கியமான தலைவராக மோடி இருக்கிறார். அப்போ என்னென்னா மோடி அப்படிங்கிற ஒருவருடன் சேர்ந்ததுனால தான் இன்றைக்கி பழனிசாமிக்கு தைரியம் ஆகிறார். நம்ம கூட சொன்னோம், பழனிசாமி அவர்கள் மோடி கூட சேர்ந்தது தவறாக இருந்தாலும் இந்த டைமில் இருக்க வழி இல்லை. அவரும் வந்து மோடியை விட்டு வெளியில் வந்து நாடாளுமன்ற தேர்தல் தனியாக நின்னார். இப்போ சொல்கிற யார் நம்ம திருமாவர்களாகட்டும் கம்யூனிஸ்ட் அவருக்கு ஒரு பலத்தை ஏற்படுத்தி இருக்கணுமா இல்லையா? அமித்ஷாக்கு அல்வா கொடுத்துட்டு வந்தாரா இல்லையா? ஜன்னலை திறந்துக்கிறோம், கதவை திறந்துக்கிறோம் நாங்கள், அதையும் மீறி வெளியில் வந்தார். அப்போ கூட யார் விசிகா கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் அவர் கூட வந்திருந்தால் இந்நேரம் அவர் உங்களோட இருந்திருப்பார். கேட்டால் வந்து தந்தை பெரியாருடைய படத்தை எடுத்துட்டாங்க. ரைட்டுங்க, தந்தை பெரியாருடைய கொள்கைகளை காற்றில் ஏற்கனவே பறக்க விட்டுருச்சு திமுக. அதை பற்றி ஏன் பேச மாட்டீங்க? தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் இவங்க நடந்து கொண்ட விதம், வேங்கை வயலில் இவங்க நடந்து கொண்ட விதம் சொல்லிகிட்டே போகலாமா? பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமாக ரிப்போர்ட் ஆகுது. உண்டா இல்லையா? தந்தை பெரியாருடைய படத்தை தான் எடுத்தாங்க இவங்க, தந்தை பெரியாருடைய கொள்கைகளை எடுத்துட்டாங்க. இதை ஏன் என்னை திரும்ப கண்டிக்கல? அதை கண்டிக்கிற நீங்கள் இதையும் கண்டிக்கணும். அதை கண்டிச்சிருந்தீங்கன்னா வெகுஜன மக்கள் உங்களை பாராட்டுவாங்க. நல்லா யோசிப்பாரு. இன்றைக்கி மோடி அவர்கள் வந்து உங்களை விடுற மாதிரி பேசின ஒன்று அலர்ந்து போயிருங்களே. இப்போ மோடி அவர்களுக்கு பதில் சொல்லுங்கள் பார்ப்போம். மோடி உதயநிதி இல்லைங்க, நாங்கள் மோடிக்கும் பாட மாட்டோம் ஈடிக்கும் பாட மாட்டோம். மோடிலாம் யாருங்க சொல்லி பாருங்களேன். ஒரு மிரட்டிட்டார்ல, கடைசி நேரத்தில் கிளைமாக்ஸ் இருக்குல்ல, அது வந்துருச்சு. கிளைமாக்ஸ் நெருங்கிடுச்சு. சொல்லுவாங்கள்ல, அதாவது நாடகம் முடியும் வேலை தான் உச்ச காட்சி நடக்குதம்மா அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல வாழ்வே மாயத்தில், அந்த மாதிரி ஆயிடுச்சு. முடியல. தம்பிகள் ஒரு பக்கம் பயந்துட்டு இருப்பாங்க, நேரு ஒரு பக்கம் பயந்துட்டு இருப்பாங்க, சேகர் பாபு அண்ணன் ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஏன் மேலேயே கை வைக்கும் போது நம்மளாம் ஏமாத்துறோம். சம்பாரிச்ச பணத்தெல்லாம் பிடிங்கிட்டு நம்ம ஜெயில போட்டான்னு என்ன பண்ணுவீங்க? அப்போ பலவிதமான பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிறது. இன்றைக்கி நடந்த கூட்டம் மற்றவங்க பேசுகிறத விட
மோடி அவர்கள் பேசுகிறது தான் ஹைலைட்டு. அஞ்சு நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். இது வரைக்கும் அமித்ஷாலாம் பேசினார், அதெல்லாம் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் இன்றைக்கி உண்டுருச்சு. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி திமுக அப்படிங்கிறது எப்பயுமே அந்த லைட்டாக அந்த டோன் வரும். ஆன்மீகத்துக்கு எதிரான கட்சி. நம்ம என்ன சொல்கிறோம், கலைஞர் இந்து என்றால் திருடன் சொல்லிட்டு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா இல்லையா? நீங்கள் ஏன் பதறீங்க? முருகன் மாநாடு நடத்துனது யார்? இது தந்தை பெரியாருடைய கொள்கையா? கேட்டால் தந்தை பெரியாரையும் வச்சுக்கிறீங்க, முருகரையும் வச்சுக்கிறீங்க. முருகனுக்கு வேல் எடுத்தது யார்? வேல் கையில் நீங்கள் தூக்குனீங்களா இல்லையா? பிஜேபி கொள்கை அவங்க கொள்கை சார். நீங்கள் ஏன் சார் தூக்குறீங்க? தந்தை பெரியாருடைய கொள்கை தானே. தந்தை பெரியாருக்கும் உண்மையாக இல்லை, ஆன்மீகத்துக்கும் உரிமையாக இல்லை, சிறுபான்மை மக்களுக்கும் உண்மையாக இல்லை. கேட்டால் நாங்கள் அவங்களுக்கு பயப்பட மாட்டோம், இவங்களுக்கு பயப்பட மாட்டோம். எல்லாம் பயப்பட மாட்டீங்க. உள்ளுக்குள்ளே அதாவது என்னென்னா, புளிக்கு பயந்தாலும் என் மேலே படுங்கிற கதையா? தமிழக அமைச்சரவை கூட்டி யாரும் பயப்படாதீங்கப்பா. யார்? சிஎம் நேரு என்ன நினச்சிருப்பார்? ஏங்க யாருக்கும் பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்கள் தம்பிகளை அரெஸ்ட் பண்ணணுன்னா 400 ஸ்வீட் பாக்ஸில் பீகாருக்கு 4 அனுப்பி வச்சேன் நினைப்பாரான்னு நினைக்க மாட்டாரா? யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க? இன்றைக்கி நடந்துகிட்ருக்கக்கூடியது துரைமுருகன் அவங்க பையனுக்கு ரைட்னா அவர் பாட்டுக்கு டெல்லிக்கு போய் சந்திப்பார். அதேமாதிரி நேரு பையன் அருண் நேரு போய் நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறான். நிர்மலா சீதாராமன் அருண் நேரு சந்தித்ததற்கு தொகுதி பிரச்சனை பேசுவதற்கா? நல்லா யோசிப்பார். முல்லை பெரியார் அணை பிரச்சனையை பற்றி பேசி வரப்போறீங்களா, இல்லை நிதி வாங்கி கொடுக்க போகிறீங்களா? யார் சார் ஏமாத்துறீங்க? வேடம் கலைந்து விட்டது, முட்டி சந்தில் நின்றுட்டீங்க. இனிமேல் இருக்குது ஜெயில். வேறு என்ன நம்ம பேசுறதுன்னு தெரில. மோடி சொன்னதுனால இன்னும் பயந்து 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 நடுங்கி கொண்டிருப்பீர்கள். ஒரு பக்கம் நவீன் ராகுல் வந்துட்டார். இப்போ இது வேறு மொத்தமாக முடிந்ததா சாம்ராஜ்யம்னா இவங்களெல்லாம் உள்ள தூக்கி வைக்க வேணாம், வைக்காமலே ஜெயிக்கும். வச்சாங்கன்னா நீங்கள் சொல்கிறது சிரிக்குது. அது நிறைய இடத்துல டெபாசிட் போங்கிறாங்கல்ல. வரக்கூடிய தேர்தல் திமுக வாஷ் அவுட் ஆவது உறுதி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.